ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. என்ன கதைக்குள்ளே போகலாமா? நிலவின் மகள் எபிசோட் 10. தூரத்தில் நெருக்கம். சந்திர ஒளி இரவு முடிஞ்சு மறுநாள் காலையில் ஊருக்காற்று சற்று மாறி இருந்துச்சு. நிலா பள்ளிக்கூட போகிற வழியில் சில பார்வைகள் அவளை அப்படியே பின்தொடர்ந்துச்சு. அவள் தலையை குனிஞ்சு நடந்தாலும் அவள் மனசு உறுதியாக இருந்துச்சு. நம்ம காதல் தப்பில்லை, நம்ம காதல் தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருந்தா. ஊரில் சில பேருக்கு அருண்மொழி மாறி நிற்கிறது பிடிக்கவே இல்லை. ஏன்னா ரவுடித்தனமாக ஆளும் நல்ல வாட்ட சாட்டமாக இருந்த ஆள் இப்படி மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது பிடிக்கவே இல்லை. பையன் எல்லாரையும் கேட்டு நடக்க மாட்டானே, அந்த பொண்ணால் தான் அவன் மாறிட்டான் அப்படிங்கிற அந்த பேச்சு மெதுவாக தலைவர் காதுக்கும் போச்சு. ஆனால் தலைவர் அமைதியாகவே இருந்தார். அருண்மொழி நிலாவை பார்க்காம 2 நாள் முழுசாக கழிச்சான். ரொம்ப கஷ்டப்பட்டான். நிலா கவலையோடு இருந்தாலும் அவன் சொல்லுனதை அப்படியே நினச்சி பார்த்தா. நம்ம பெயர் கெடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. 3ஆவது நாள் மாலையில் வயல் ஓரத்தில் தூரத்தில் நின்று அவன் அவளை பார்த்தான். அவள் கூட அவனை பார்த்தா. 2 பேரும் சிரித்தாங்க. ஆனால் பக்கத்தில் 2 பேருமே வரல. அப்புறமா ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு செய்தி வந்துச்சு. நிலாக்கு வேறு ஊரில் கல்யாணம் பார்க்குறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு. அந்த செய்தி அவள் காதில் விழுந்த அந்த நிமிஷமே ஏதோ உலகமே சுழண்ட மாதிரி அவளுக்கு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கிட்ட கேட்டா, இது உண்மையா அப்படின்னு. அம்மா அமைதியாக சொன்னாங்க, நம்ம வீடு, நம்ம படுற கஷ்டம், நல்ல வாய்ப்பு வந்தால் தவற விட முடியாதுல்ல நிலா அப்படின்னு சொன்னாங்க. நிலா கண்ணீரை தடுக்க முடியலை. அப்படியே கண்ணீர் பாய ஆரம்பிச்சிது. மாலை நேரம் மாங்காய் தோப்புக்கு அவள் ஓடி போனான். அருள்மொழியை சந்திச்சா. எனக்கு கல்யாணம் பார்க்குறாங்களாம். அவன் முகம் அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு. யார் தெரியலை, ஆனால் சீக்கிரம் முடிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவன் சச்சு கோவமாக, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. அவள் உறுதியாக, நான் உங்களுக்கு தான். அந்த வரி அவன் நெஞ்ச அப்படியே அடித்த மாதிரி இருந்துச்சு. அவள் அருகே வந்து நின்னான். நிலா, நம்ம இப்போ ஓடிடலான்னு நான் சொல்ல மாட்டேன். அவள் அதிர்ச்சியாக பார்த்தா. ஏன்? நம்ம காதல் ஓடி வெல்லக்கூடாது நிலா, நின்று ஜெயிக்கணும் அப்படின்னதும் அவள் கண்ணு கலங்கினாலும் அவன் குரலில் இருந்த தைரியம் அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்துச்சு. நான் உன் வீட்டுக்கு நேராக பேச வரேன் அப்படிங்கிற மாதிரி அருண்மொழி சொன்னான். அடுத்த நாள் அருண்மொழி தன்னுடைய அப்பா முன்னாடி நின்னான். எனக்கு நிலா வேணும். தலைவர் அமைதியாக பார்த்தாரு. அவங்க வீட்டு நிலையை பற்றி தெரிஞ்சுமா கேட்குற? அதை நான் பார்த்துக்கிறேன். ஊர் பேசுகிறத நான் நிரூபிக்கிறேன். அந்த நேரம் தலைவர் மெதுவாக சிரித்தார். இப்போந்தான் நீ முழுசான ஆளாக மாறியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். ஈவினிங் டைம் நிலா வீட்டு வாசலில் அருண்மொழி வந்தான். அம்மா அப்பா முன்னாடி நின்னான். எனக்கு உங்கள் மகா வேணும், ஆனால் இப்போ இல்லை, அவள் படிப்பு முடிஞ்சதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அந்த நேரம் நிலா கண்ணில் ஒரு பெருமை தெரிஞ்சிச்சு. அவளை பார்க்காம அவள் குடும்பத்தை மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தான். அவள் பெயர் கெடுக்காத மாதிரி நான் காப்பாற்றுவேன். அந்த வார்த்தை அவள் மனசை அப்படியே நிரப்பிச்சு. 2 பேரும் தூரத்தில் நின்னாலும் இப்போ காதல் பலமாக இருந்துச்சு. இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது அவங்க வீட்லேயும் என்னடா இப்படி வந்து பேசுகிறாரே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. காதல் இப்போ தூரத்தில் நிற்கிது, ஆனால் வெல்ல ரெடியாக இருக்குது. என்ன கரெக்ட் தானே? இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் நிலாக்கா அம்மாவும் அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.